Hi everyone, welcome to the session. இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று செட் 1 பார்த்துருந்தோம் ரீசனிங் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்கு செட் 1 பார்த்துருந்தோம். இன்னைக்கு செட் 2 பார்க்க போறோம். ஓகேவா? கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் 2ல இன்னைக்கு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த நம்பர் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீரீஸ். இந்த ஃபாலோயிங் சீரீஸ்ல இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, அங்கே என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க என்ன நம்பர் இருக்கு. 31, 32, 35, 46, 59, 88, 119 and then question mark. ஸோ இது எப்படி இருக்கு, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம், 31, 32, 35, 46, 59, 88, 119 and question mark. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, 1, இதுக்கு 3 and then 30, 35, 45, 46, 11, 46, 56 plus 3, 59, 59, 69, 79, 89, 29, ஓகேவா, 88, 98, 108, 119 and then 31. ஓகே கைஸ், இப்போ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு அங்கே தெரிஞ்சிடும். ஸோ இங்கே எனக்கு 2, 8, 2, 16, 2 is எப்படி இருக்கு, 2, 8, 2, 16, 2. ஓகே, இங்கே 2, 2, இங்கே எப்படி இருக்கு, 8, 16. அப்போ இதுக்கப்புறம் வரப்போகிறது எப்படி இருக்கும், 1 8 is 8, 2 8 are 16, 3 8 are 24, 8 3 are 24 இருக்கும். அப்போ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து 24 இருக்கும். இங்கே 24 இருந்துச்சுன்னா, சாரி, இங்கே 24 இருந்துச்சுன்னா இங்கே 35 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ 21 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இங்கே 35 வந்திருக்கும். இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 8, 16, 24. 8, 16, 24. இங்கே 24 வந்துச்சுன்னா 31 plus 24, இங்கே 55. ஸோ இப்போ இந்த 119 plus 55 என்ன வரும், 174. ஓகேவா? ஸோ 174 is the right option. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு, ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு மாதிரி ரேண்டமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 2 and then 8, 2 and then 16. 2 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கு, இதில் வந்து 8, 16 and then இந்த 8 டேபிள்ஸ் தான் வருது. ஓகேவா? ஸோ 174 is the right option. நெக்ஸ்ட் பாருங்க, in a row of boys. Okay, next question பாருங்க. Some candles are bulbs. Some candles are bulbs. Some candles are bulbs. Okay. Some bulbs are generators. Some bulbs are generators. Okay, இது எல்லாமே எப்படி இருக்கு, சம்னு இருக்கு. ஓகேவா? கன்க்ளூஷன் பாருங்க. Some candles are generators. Some candles are generators வருமா? இந்த கேண்டில்ஸ்ல சம் என்ன இருக்கு, பல்ப் தான் இருக்கு, ஜென்ரேட்டர் இல்ல. ஓகேவா? ஸோ இப்போ சம் கேண்டில்ஸ் ஆர் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்றது ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் கேண்டில்ஸ் ஆர் ஜென்ரேட்டர்ஸ். எல்லா கேண்டில் ஜென்ரேட்டருக்கும் கேண்டிலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ நம்ம எப்படி இப்போ இந்த பி எடுத்துட்டோம்னா இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து எல்லா கேண்டில்ஸும் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும்? எல்லா கேண்டில்ஸும் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னா அது இப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ஆல் கேண்டில்ஸ் ஆர் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா? இதுவும் வராது. பட் இங்க என்னன்னா, இது பாருங்க, கேண்டில்ஸ் ஜெனரேட்டர்ஸ். ஸோ இங்க சம் ஆல் இப்படி ஒரு கன்க்ளூஷன் வரும்போது ரெண்டுமே வரல அப்படின்னா இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீதர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். ரெண்டுமே வந்து ஃபாலோ ஆகல. இதுவும் ஃபாலோ ஆகல, அதுவும் ஃபாலோ ஆகல. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெஜஸ்டி in a code. In a code language, Majesty is written as TEQIZAF. How will durable be written as in that language? So இப்போ இந்த Majesty அப்படின்றது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த TEQIZAF
ஐ ஜெட் ஏஎஃப் இப்படி வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி வந்துச்சு நமக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த டியூரபிள் எப்படி வந்துச்சு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெஜஸ்டிக்கான நம்பர் என்னன்னு பாருங்க. மெஜஸ்டிக் எம் வந்து எம்மோட நம்பர் என்ன? இது நம்ம ஏபிசிடி அந்த ஏபிசிடி ஜட் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன நம்பர் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இது ஈஸி. எம்க்கு என்ன வரும்? 13, ஏக்கு 1, ஜேக்கு 10, ஈக்கு 5, எஸ்க்கு 19, டீக்கு 20 அண்ட் ஒய்க்கு 25. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எம்ல இருந்து டீக்கு போறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. எம்ல இருந்து டீக்கு போறதுக்கு MNOPQRST பிளஸ் 7 வந்து ஆட் பண்ணணும். பிளஸ் 7. ஏல இருந்து ஈக்கு ABCDE 4 ஆட் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஜேல இருந்து Q KLMNOPQ அகைன் 7 வருது. அகைன் 7 வருது. இ பாருங்க EFGHI 4. எப்படி வருதுன்னா பிளஸ் 7 பிளஸ் 4 பிளஸ் 7 பிளஸ் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ்க்கு அப்புறம் எஸ் TUVWXYZ பிளஸ் 7. ஓகேவா? டீக்கு அப்புறம் TUVWXYZ பிளஸ் 7. ஓகேவா? MTAEJQEI SZTAY STUVWXYZ STUVWXYZ. ஓகேவா? ஸோ பிளஸ் 7. YZABCDEF. ஓகே பிளஸ் 7. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரியே நம்ம இதையும் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த டியூரபிள் DURABLE. ஓகேவா? இந்த டியூரபிள் பாருங்க எதுல வருது? டிக்கு என்ன வருது? ABCD 4, U வந்து 21, R வந்து 18, 1, B வந்து 2, டியூரபிள் L வந்து 12 and E வந்து 5. ஓகேவா? ஸோ இப்போ இது கூட இதே மாதிரியே நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் என்ன வேர்ட் வருது அப்படின்னு. ஸோ டி கூட DEFGHIJK. ஸோ பிளஸ் 7 ஆட் பண்ணோம்னா இங்க K வருது. ஓகேவா? இங்கேயும் மெஜஸ்டியும் 7 லெட்டர் வேர்ட், டியூரபிளும் 7 லெட்டர் வேர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் யூக்கு நம்ம 4 ஆட் பண்ணணும். VWXYU VWXYZAB. ஸோ இங்க 7 ஆட் ஆயிருக்கா? கைஸ் இங்க நமக்கு என்ன தெரியுது பாருங்க, எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் 7 தான் இருக்கு. இந்த வவல்ஸா இருக்கு AEIOU இதுக்கு மட்டும் தான் என்ன ஆட் ஆகியிருக்கு அப்படின்னா 4 ஆட் ஆகியிருக்கு. ஓகேவா? கான்சோனன்ஸ்க்கு வந்து 7 ஆட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா டி வந்து கான்சோனன்ட், ஸோ 7. யூ பாருங்க UVWXYZ. யூ வவலுக்கு 4 தான் ஆட் பண்ணு. UVWXYZ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர் பாருங்க, ஆர்ல என்ன ஆட் ஆகியிருக்கு? ஆர் வந்து கான்சோனன்ட் சவுண்ட். ஆருக்கு இப்போ என்ன 7. RSTUVWXYZ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ வந்து ஏக்கு வந்து 4 தான் ஆட் பண்ணணும் பிகாஸ் வவல். A BCDEF. ஓகேவா? B. நெக்ஸ்ட் BCDEFGHIJ. ஓகேவா? நெக்ஸ்ட் எல் வந்து கான்சோனன்ட் சவுண்ட். LMNOPQRST. ஈக்கு வந்து 4 தான். FGHIJ. ஆப்ஷன்ஸ் கூட தப்பா இருக்கலாம்.
மேபி. ஆனா வந்து இந்த கான்செப்ட் தான் என்னன்னா வவ்வலுக்கு வந்து +4 ஆட் பண்ணணும், கான்சனன்ட்ஸ்க்கு வந்து +7 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Frogs is related to croak in the same way as peacock is related to frog. வந்து frog கத்துறது வந்து எப்படி சொல்றாங்கன்னா croak அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? growl எது பண்ணுன்னு தெரியல. grunt வந்து pig வந்து grunt பண்ணும். ஓகேவா? ஹிஸ் எது பண்ணும் தெரியல. ஸ்க்ரீம். ஆக்சுவலி பீகாக் வந்து கத்தும், மயில் கத்துது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பீகாக் இஸ் ரிலேட்டட் டு ஸ்க்ரீம். பீகாக் இஸ் ரிலேட்டட் டு ஸ்க்ரீம். ஃப்ராக் வந்து எப்படி ஃப்ராக் கத்துறது எப்படி க்ரோக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி பீகாக் வந்து கத்துறது வந்து ஸ்க்ரீம்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா கைஸ்? லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம இதை பார்த்துருந்தோம். ஸோ இங்கே என்னன்னா 4 + 2 என்ன? இதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. 4 + 2 வந்து 6. ஓகேவா? ஸோ அதை தலைகீழ போட்டா 60. 26 + 2 28. அதை தலைகீழ போட்டா 82. நெக்ஸ்ட் 29 + 3 30, 31, 32. 32 தலைகீழ போட்டோம்னா 23. ஸோ 23 is the right option. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Select the option in which the words share the same relationship as the shared by the given pair of words. Actually 4 ஆப்ஷன் இருக்கு. the same relationship எதுன்னு கேக்குறாங்க. பாருங்க. மதுரை எல்லோரா. எல்லோரான்றது என்ன? எல்லோரா கேவ். ஓகேவா? கஜ்ராஹோ, தில்வாரா. கைஸ் மதுரை பாருங்க. மதுரையில் என்ன இருக்கு? டெம்பிள். கஜ்ராஹோ டெம்பிள், தில்வாராவும் டெம்பிள் தான். ஸோ இப்போ இது மூணுமே டெம்பிள், எல்லோரா வந்து கேவ். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இதுதான் வந்து ஆர்டா இருக்கு. ஓகேவா? மதுரையிலே டெம்பிள் இருக்கு. கஜ்ராஹோ இஸ் அ டெம்பிள், தில்வாரா இஸ் அ டெம்பிள், எல்லோரா இஸ் அ கேவ். ஸோ வந்து எல்லோரா இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகே ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம ரீசனிங்ல செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு இதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசனிங் ஆல்ரெடி 2 classes பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், ஆப்டி இது மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தட்ஸ் இட் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.